இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சட்டமன்றத்தை கலைக்க ஸ்லாங்கூர் சுல்தானை சந்திக்கவிருக்கிறார் மந்திரி பசார். ஸ்லாங்கூர் மாநிலத்தின் 15வது சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷாவை மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி விரைவில் சந்திக்கவிருக்கிறார். வரும் ஜூன் மாதம் 3வது அல்லது 4வது வாரத்தில் ஸ்லாங்கூர் சுல்தானை மந்திரி பசார் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மாதம் 25ஆம் தேதி ஸ்லாங்கூர் சட்டமன்றம் இயல்பாகவே கலைக்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக சட்டமன்றத்தை கலைப்பது தொடர்பில் இச்சந்திப்பு நடைபெறவிருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமது வளர்ப்பு மகளை பல்வேறு சித்திரவதைக்கு ஆளாக்கி பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு இன்று 263 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் 20 பெரம்படிகளை கொடுக்க உத்தரவிடப்பட்டது. அந்நபருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 32 குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து 2 வெவ்வேறு நீதிமன்றங்கள் இத்தண்டனையை விதித்தன. அந்நபர் மலாக்கா தாமன் மாஜு ஜாசினில் உள்ள தமது வீட்டில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி வரை இக்குற்றங்களை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தமது சொத்து விவரங்களையும் தாம் கொண்டுள்ள செல்வத்தையும் பகிரங்கமாக அறிவிப்பதில் தமக்கு சிக்கல் ஏதும் இல்லை என்று துன் மகாதிர் முகமது அறிவித்துள்ளார். சிலரை போல் எவ்வித ஆதாரமும் இன்றி வார்த்தை ஜாலங்களில் விளையாடக்கூடிய வித்தை தமக்கு தெரியாது என்றும் தமது சொத்துக்கள் குறித்து அறிவிப்பதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும் துன் மகாதிர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாண்டு முதல் 4 மாத காலகட்டத்தில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பள்ளி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமர் கான் தெரிவித்துள்ளார். ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரையில் பள்ளி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட 155 பாலியல் குற்றச்செயல்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதில் 33 மாணவர்கள் இடைநிலை பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை திடீரென்று அதிகரித்திருப்பது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று ஹுசேன் ஒமர் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய நிலையிலான ஆசிரியர் தினம் நாளை மே 16ஆம் தேதி கொண்டாடப்படுவதை ஒட்டி ஆசிரியர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது என்று கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். இந்த முக்கியமான அறிவிப்பு தரமான மாணவர்களை உருவாக்குவதற்கு ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு மேலும் உற்சாகத்தை தர வல்லதாக இருக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். மலாக்கா அனைத்துலக வாணிப மையத்தின் அரங்கில் தேசிய நிலையிலான ஆசிரியர் தின கொண்டாட்டத்தின் போது இந்த மகிழ்ச்சியான செய்தி அறிவிக்கப்படும் என்று ஃபர்லினா சிடேக் தெரிவித்தார். தங்கள் வீட்டில் தங்கியிருந்த சக நண்பர் ஒருவர் வீட்டின் பின்புறம் உள்ள கழிவு தொட்டியில் பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு தம்பதியரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நேற்றிரவு குவாலகாங்சாரில் 40 வயது மதிக்கத்தக்க ஓர் இந்தோனேசியரின் உடல் கழிவு தொட்டியிலிருந்து மீட்கப்பட்டது. தடிப்பான பொருள் ஒன்றினால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் அந்த ஆடவரின் உடல் இப்போ ராஜபர்மைசூரி பைனூன் மருத்துவமனையின் சவக்கடங்கில் வைக்கப்பட்டுள்ள வேளையில் அந்நபரின் மரணத்திற்கு காரணமானவர்கள் என்று நம்பப்படும் அத்தம்பதியர் தேடப்பட்டு வருவதாக கொலகங்சார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஓமர் பக்தியார் யாக்கூப் தெரிவித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 106வது பிறந்த நாளை ஒட்டி இப்போ இந்திய சமூக நல கலை கலாச்சார பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஈப்போவில் காலத்தை வென்றவன் 10 கலை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இயக்கத்தின் தலைவர் பாலையா தலைமையில் நடைபெற்ற இக்கலை விழாவில் சிறப்பு அம்சமாக இன்னிசை பாட்டு மன்றம் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பட்டிமன்ற நடுவர் கலைமாமணி கலக்கல் காங்கியின் தலைமையில் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நிலைத்த புகழுக்கு அதிகம் பாடிய திரை இசை கவிஞர் கண்ணதாசனா, காவிய கவிஞர் வாலியா, எழுச்சி கவிஞர் புலமை பித்தனா, புரட்சி கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா என்ற தலைப்பில் பாட்டு மன்றம் நிகழ்வு நடைபெற்றது. இயக்கத்தின் தலைவர் பாலையா குறிப்பிடுகையில் கடந்த 10 ஆண்டு காலமாக இதுபோன்ற கலை விழா ஈப்போவில் நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இன்றைய நிகழ்ச்சி இந்த காலத்தை வென்றவன் என்ற இந்த நிகழ்ச்சி கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வந்தது. கோவிட் காலகட்டத்திலே ஒரு 2 ஆண்டுகள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அது நிறுத்தி வைக்கப்பட்டு
இவ்வாண்டு மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு அவருக்காக 106வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகிறது. நமது கலை கலாச்சாரத்தை முன்னெடுக்கும் நோக்கில் நடைபெறும் இதுபோன்ற விழாவில் இளைஞர்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இயக்கத்தின் ஆலோசகர் யுவராஜன் வலியுறுத்தினார். இந்த 10 வருஷத்தில் செஞ்சதில் இந்த இளைஞர்களோட ஈடுபாடு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ இந்த வாட்டியும் நம்ம நிறையா இளைஞர்களை கூப்பிட்ருக்கோம். கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. இன்னும் வரப்போகிற காலத்தில் இன்னும் நிறையா பேர் இளைஞர்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கெலாம் கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழும் தமிழ் கலாச்சாரமும் மறைந்துவிடக்கூடாது என்பதற்காக இதுபோன்ற நிகழ்வுகள் அவசியமாகும் என்று கலக்கல் காங்கையன் கூறினார். தமிழும் தமிழ் கலாச்சாரமும் மறைந்துவிடக்கூடாது, நம் மண்ணை விட்டு அகன்றுவிடக்கூடாது என்கிற ஒரே காரணத்தால் தமிழுக்கான, இசைக்கான, இலக்கியத்திற்கான, கலாச்சாரத்திற்கான விழாவாக இதை நான் கருதுகிறேன். நகைச்சுவை இழையோடு சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த தமிழ்நாட்டு பேச்சாளர்களின் விறுவிறுப்பான இந்த பாட்டு மன்றத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் A1 குரூப்ஸ் நிறுவனம் இலவசமாக உணவு வழங்கி சிறப்பு செய்தது. புக்கிட் அமானைச் சேர்ந்த டிசிபி டத்தோ குமார், ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் துணைத் தலைவர் டிசிபி டத்தோ சசிகலா தேவி உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர். நாட்டின் முதன்மை பல்கலைக்கழகமான UM எனப்படும் மலாயா பல்கலைக்கழகம் தனது அந்தஸ்தை நிலைநிறுத்திக் கொண்டது. 2023ஆம் ஆண்டுக்கான உலக பல்கலைக்கழக தர வரிசையில் 9 மலேசிய பல்கலைக்கழகங்களில் மலாயா பல்கலைக்கழகம் முதன்மை இடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கடா மற்றும் பினாங்கு ஆகிய மாநிலங்களில் நேற்று ஏற்பட்ட குடிநீர் விநியோக தடை தொடர்பில் ஸ்பான் எனப்படும் தேசிய நீர் சேவை ஆணையம் விசாரணை மேற்கொள்ளும் என்று அதன் தலைவர் சார்ல்ஸ் சந்தியாகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இவ்வாரத்தில் அவ்விரு மாநிலங்களுக்கும் தாம் வருகை மேற்கொண்டு நடப்பு பிரச்சினையை ஆராயவிருப்பதாக சார்ல்ஸ் சந்தியாகோ குறிப்பிட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை ஜோஹர் பாரு ஜலான் அப்துல் சமாட்டில் உள்ள ஓர் உணவகத்தில் வெடிகுண்டை போல் உருண்டையான வெடிப்பொருளை வீசிச் சென்ற நபரை போலீஸ் தேடி வருகிறது. அதிகாலை 4:45 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பான காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதாக ஜோஹர் பாரு சலாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவுப் சலாமத் தெரிவித்தார். அந்த வெடிப்பொருள் பலத்த சத்தத்துடன் வெடித்ததில் உணவகத்தின் கண்ணாடிகள் உடைந்து சிதறியதாக அவர் குறிப்பிட்டார். 35 வயதுடைய நபர் அளித்த போலீஸ் புகாரின் அடிப்படையில் அந்த உணவகத்தில் பொருத்தப்பட்டிருந்த ரகசிய கேமராவின் பதிவை ஆராய்ந்த போது கருப்பு நிற காரில் வந்த ஆடவர் பொருள் ஒன்றை அந்த உணவகத்திற்குள் தூக்கி எறிந்துவிட்டு தப்பி ஓடுவது தெரிய வந்துள்ளது என்று ரவுப் சலாமத் குறிப்பிட்டார். மலேசிய சுற்றுலாத்துறைக்கு பங்காற்றும் வகையில் இவ்வாண்டில் சீனாவைச் சேர்ந்த 50 லட்சம் சுற்றுப்பயணிகள் மலேசியாவிற்கு வருகை புரிவர் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங் கிங் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். கோவிட்-19 நோய் தாக்கத்திற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து சுற்றுலாத்துறை மீட்சி பெற்று வருகிறது. கடந்த ஆண்டு சீன நாட்டில் இருந்து 35 லட்சம் சுற்றுப்பயணிகள் மலேசியாவிற்கு வருகை புரிந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை இவ்வாண்டு 50 லட்சத்தை எட்டும் என்று அமைச்சர் தியோங் கிங் சிங் குறிப்பிட்டார். இன்று மாலையில் சீனாவின் ஜியாமன் விமான நிறுவனத்தின் முதலாவது விமானம் மலேசியாவிற்கு தனது வெள்ளோட்ட பயணத்தை தொடங்கி செப்பாங் KLIA விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது அந்த விமானத்தின் பயணிகளை வரவேற்று உரையாற்றுகையில் தியோங் கிங் சிங் இதனை தெரிவித்தார். மலேசியாவில் பன்னாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்வதற்கு சிறப்பு வாடகை விமானங்களுக்கு அரசாங்கம் உடனடி அனுமதி வழங்கியிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை தொடர்பான வணிகத்தில் எளிய நடைமுறைகளை அமல்படுத்தும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு ஏற்ப இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் விசா அங்கீகாரம் குறித்து உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயிலுடன் கலந்தாலோசிக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.